வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெள்ள அனர்த்த 25,000 ரூபாய் கொடுப்பனவு. கோப்பாயில் 466 ஆக இருந்த பயனாளிகள் 117 குறைப்பு. அம்பலமாகியது தில்லுமுல்லு. வன்னியில் கடும் மழை. இரணைமடு முத்தையன்கட்டு வான் கதவுகள் மீளத் திறப்பு. அனர்த்தத்தினால் 100 வருடங்கள் பழமையான 1,00,000க்கு மேற்பட்ட அரச ஆவணங்கள் சேதம். சீருடை தவிர்ந்த ஏனைய உடைகள் அணிந்தும் பாடசாலை வர அனுமதி. பாதிக்கப்பட்ட பாடசாலைகளில் பரீட்சை இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களின் விமர்சனங்களை அரசாங்கம் ஏற்க வேண்டும். மாறாக அவர்களை கைது செய்யக்கூடாது. பாலம் புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டார் யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி. வவுனியாவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டம். 700 மெட்ரிக் டன் நிவாரணத்துடன் திருமலையை வந்தடைந்தது இந்திய கடற்படை கப்பல். யாழில் 25,000 ரூபாய் நிதி உதவித்தொகை பெறுவோரின் பெயர் பட்டியல் இன்று முதல் காட்சிப்படுத்தப்படும். இலங்கையின் வீதி வலையமைப்பை புதுப்பித்துள்ள கூகுள் மேப். பேரிடரை பயன்படுத்தி அனுர அரசை கவிழ்க்க எதிரணி சதி செய்யாது. முஜிபுர் ரஹ்மான் உத்தரவாதம். நிவாரணம் வழங்குவதில் அரசியல் தலையீடு. அரசாங்கத்தை எச்சரிக்கும் கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம். தொடர்பான விரிவான செய்திகள். சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் வவுனியாவில் கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. வவுனியா பழைய பேருந்து நிலையத்தின் முன்பாக குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் புதன்கிழமை இடம்பெற்றது. இதன்போது காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார் தமது காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் புகைப்படங்களை தாங்கியவாறும் நீதி கோரிய பதாகைகளை தாங்கியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக சர்வதேச மனித உரிமைகள் தினம் இன்றாகும். இந்த மனித உரிமைகள் தினத்திலும் எமது உறவுகள் எங்கே, எமது உறவுகளுக்கான நீதி இதுவரை கிடைக்கவில்லை என அவர்கள் வலியுறுத்தினார்கள். அத்துடன் அரசியல் கைதிகளுக்கான விடுதலை, பௌத்த மயமாக்கலுக்கு எதிராகவும் குரல் கொடுத்ததுடன் சர்வதேச நாடுகள் மனித உரிமை தினத்திலாவது தங்களுடைய துன்பங்களை புரிந்து கொண்டு தமக்கான தீர்வினை பெற்றுத் தருவதற்கு இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதில் பாதிக்கப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் தாய்மார் பலரும் கலந்து கொண்டு கண்ணீர் மல்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வன்னி பெருநிலப்பரப்பில் நேற்றிலிருந்து மழைவீழ்ச்சி தொடர்ந்து கிடைத்து வருவதனால் பூட்டப்பட்ட இரணைமடு குளத்தின் 8 வான்கதவுகள் திறக்கப்பட்டு நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்திருந்தார். இதேபோன்று முத்தையங்கட்டு குளத்தின் வான்கதவுகளையும் திறப்பதற்கான ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ஆனா உமா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதன்படி குறித்த இரு குளத்தின் கீழுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வெள்ளம் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் 1,00,000க்கு மேற்பட்ட அரசு ஆவணங்கள் சேதமடைந்துள்ளதாக தேசிய சுவடிகள் காப்பக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நதிரா ரூபசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில், அனர்த்தத்தினால் அழிவடைந்த ஆவணங்களில் சுமார் 100 வருடங்கள் பழமையான அரசு ஆவணங்களும் அடங்குகின்றன. மதுரை, கண்டி, நுவரெலியாவில் உள்ள மாவட்டங்களில் 40 அரசு அலுவலகங்களில் உள்ள முக்கிய அரசு ஆவணங்கள் சேதமடைந்துள்ளன. அத்துடன் பொதுமக்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படும் முக்கிய ஆவணங்களும் அனர்த்தத்தினால் சேதமடைந்துள்ளன. இதனால் பல பரம்பரைகள் பாதிக்கப்படக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக 700 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களுடன் இந்திய கடற்படை கப்பல் திருமலையை வந்தடைந்துள்ளது. கப்பலை பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திரா, பாராளுமன்ற உறுப்பினர் ரொசான் அக்மீமன, மாவட்ட அரசாங்க அதிபர் WGM கேமந்தகுமார மற்றும் இலங்கைக்கான இந்தியாவின் யாழ் துணை தூதராக துணை தூதர் சாய்முரளி ஆகியோரும் வரவேற்றனர். பின்பு உலருணவுப் பொருட்கள், ஆடைகள், குடிநீர், மருந்து பொருட்கள் அடங்கிய 700 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்கள் பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திராவிடம் துணை தூதர் சாய் முரளியினால் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. இந்திய கடற்படையின் ஜாகர்பந்து நடவடிக்கை என பெயரிடப்பட்ட இம்மனிதாபிமான உதவி நடவடிக்கை கடந்த 27ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து இந்திய அரசினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக துணை தூதுவர் சாய் முரளி ஊடகங்களுக்கு கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இலங்கை இந்தியாவின் நீண்டகால நட்பு நாடு. நித்வாவின் புயலினால் இலங்கைக்கு ஏற்பட்ட பாரிய அனர்த்தத்தை அடுத்து எமது அரசு உடனடியாக இலங்கைக்கு உதவியளிக்க முன்வந்தது. ஜாகர்பந்து என்கின்ற இந்த மனிதாபிமான நடவடிக்கை மூலம்
கடந்த 27ஆம் தேதி முதல் பல்வேறு வகையிலான உதவிகளை வழங்குகின்றோம். பிராந்தியத்தில் எமது நாடே முதலில் இலங்கைக்கு உதவிகளை வழங்கியது. அது இன்னும் தொடரும் என்று கூறியுள்ளார். The people and the government of India, especially under the guidance of the Prime Minister Sri Narendra Modi, the Operation Sagar Bandhu is taking place at a full phase, and we are very happy about the contributions that we get to Sri Lanka. Thanks a lot for all the essentials, all the technical support, all the immediate assistance that we are getting from the Indian military, Indian government, as well as the Indian people. எதிர்வரும் டிசம்பர் 16ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் பாடசாலைகளில் உள்ள அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஏனைய ஊழியர்கள் அனைவரும் டிசம்பர் 15ஆம் தேதி சேவைக்கு சமூகமளிக்க வேண்டுமென கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலவவ தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களின் சீருடை விடயத்தில் தளர்வான கொள்கை பின்பற்றப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் உள்ள 10,076 பாடசாலைகளில் 9,929 பாடசாலைகள் எதிர்வரும் 16ஆம் தேதி திறக்கப்படும். அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு உடனடியாக திறக்க முடியாத நிலையில் 147 பாடசாலைகள் உள்ளன. அதற்கமைய மேல், வடக்கு, கிழக்கு, சப்ரகமுவ, வடமத்திய மற்றும் தென்னாகிய மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளை எதிர்வரும் 16ஆம் தேதி மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊவா மாகாணத்தில் 26 பாடசாலைகளும், வடமேல் மாகாணத்தில் 6 பாடசாலைகளும், மத்திய மாகாணத்தில் 115 பாடசாலைகளும் எதிர்வரும் 16ஆம் தேதி ஆரம்பிக்கப்படாது எனவும் அறிவித்துள்ளார். மாகாண மட்டத்தில் பெறப்படும் இறுதி தகவல்களின் அடிப்படையில் இந்த எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து தொடர்ச்சியாக உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்றும் அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை 5 முதல் 10 வரையான தரங்களுக்கு இம்முறை 3ஆம் தவணைக்கான பரீட்சை நடத்தப்பட மாட்டாது எனவும் மாணவர்கள் அடுத்த தரங்களுக்கு வகுப்பேற்றப்படுவார்கள் எனவும் அவர் அறிவித்துள்ளார். அத்துடன் 11ஆம் தரத்துக்கு மாத்திரம் மாதிரி பரீட்சை ஒன்று நடத்தப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். கோப்பாய் பிரதேச செயலகத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட 117 பேர் மட்டுமே அரசு வழங்கும் 25,000 ரூபாய் கொடுப்பனவுக்காக கிராம சேவையாளர்களால் சிபார்சு செய்யப்பட்டதாக உறுதியான தகவல்கள் வெளியாகியுள்ளது. யாழ் மாவட்டத்தில் 15 பிரதேச செயலகத்திலும் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை 14,459 என யாழ் அரசாங்க அதிபர் முன்னர் அறிவித்திருந்தார். எனினும் பிரதேச செயலக ரீதியாக கிராம சேவகர்களால் பரிந்துரைக்கப்படாமல் சரியான தகவல்கள் பெறப்படாது பாதிக்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை வழங்கப்பட்டதாகவும் அதில் ஆளும் என்பிபி கட்சியின் தலையீடு இருப்பதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றத்திலும் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் அர்ச்சுனா ராமநாதன் ஆகியோர் யாழ் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட 25,000 ரூபாய் பெறும் குடும்பங்களின் விவரங்கள் வெளியிடப்பட வேண்டுமென கோரிக்கை முன்வைத்தனர். தற்போது சகல பிரதேச செயலாளர்களிலும் பயனாளிகள் பட்டியல் மீள கிராம சேவையாளர்களால் உறுதிப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் கோப்பாய் பிரதேச செயலகத்தில் ஏற்கனவே 466 குடும்பங்கள் 25,000 ரூபாய் கொடுப்பனவுக்காக பெயர் வழங்கப்பட்ட போதிலும் தற்போது 11% பேர் மட்டுமே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளனர். இக்கொடுப்பனவு தெரிவு செய்யப்பட்டவர்கள் பட்டியலில் எந்தவிதமான முறைகேடுகளும் இல்லை என வடமாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது மீள பெறப்படுகின்ற பெயர் பட்டியல் உள்வாங்கப்பட்டுள்ள பயனாளிகளின் எண்ணிக்கை 4 பகுதியாக குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதியின் 11வது கிலோமீட்டரில் உள்ள பாலம் வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்திய ராணுவத்தினரின் பங்களிப்புடன் இலங்கை ராணுவம் வீதி அபிவிருத்தி அதிகார சபை இணைந்து புனரமைப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி நேற்று அப்பணியினை பார்வையிட்டுள்ளார். ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கையின் மூலம் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இந்திய ராணுவத்தினர் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் A35 பிரதான வீதியின் 11ஆம் மைல்கல் பகுதியில் அமைந்துள்ள பிரதான பாலத்தின் அபிவிருத்தி பணிகளை தற்பொழுது இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சாகர் பந்து அணியினர் முன்னெடுத்து வருகின்றனர். வெள்ள அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்காக இதுவரையில் இந்தியா உணவு, மருத்துவம் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கியுள்ளது. அது மட்டுமன்றி பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கையிலும் இந்தியா இலங்கையுடன் தொடர்ந்து தனது உறவை முன்னெடுத்து வருகின்றது என இதன்போது துணை தூதுவர் தெரிவித்திருந்தார். ராணுவ உயர் அதிகாரிகள், கடற்தொழில் அமைச்சின் செயலாளர் மருங்கன்,
மோகன் என பலரும் கலந்து கொண்டனர். இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்கள் துயர் மிகுதியால் அரசாங்கத்தின் மீது விமர்சனங்களை முன்வைக்கும் போது அவற்றை அரசாங்கம் ஏற்க வேண்டும். மாறாக விமர்சிப்பவர்களை கைது செய்யக்கூடாது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான கூறியுள்ளார். பொதுஜன பிரமண அலுவலகத்தில் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், ஜனாதிபதி அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களை விமர்சிப்பவர்களை கைது செய்ய வேண்டும் என்று பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல அச்சுறுத்தும் தொனியில் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது அரசாங்கத்தின் மீதும் தன் மீதும் தற்போது முன்வைக்கப்படும் விமர்சனங்களை ஒருபோதும் கருத்தில் கொள்ளவோ கவலைப்படவோ போவதில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கலவின் கூற்றுப்படி ஒப்பிடுகையில் ஜனாதிபதியின் கூற்று நியாயமானதாகவும் சாதகமானதாகவும் காணப்படுகின்றது. பொதுமக்களும் தகவல்களை அறிந்த சில தரப்பினரும் இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தால் கேள்வி கேட்கப்படுவதை ஒருபோதும் தடுக்க முடியாது. அரசாங்கம் இதற்கு பதிலளிக்க வேண்டும். மக்கள் இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்திடம் மிகவும் நியாயமான ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். இந்த கேள்வி அரசியல் ரீதியானது அல்ல. அது மாத்திரமின்றி அயல் நாடான இந்தியா மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச வானிலை அவதான நிறுவனங்களும் இந்த மோசமான கால நிலைமை குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கை செய்திருந்தன. இலங்கையின் வெகுஜன ஊடகங்கள், சர்வதேச ஊடக நிறுவனங்கள் இது குறித்து தகவல்களை வெளியிட்டிருந்தன. எனவே இந்த சம்பவங்களையும் இந்த தகவல்களையும் ஆராயும் போது இந்த அனர்த்த கால சூழ்நிலையில் அரசாங்கத்தால் செய்ய தவறிய சில நடவடிக்கைகள் குறித்து தகவல்கள் இப்போது வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த அனர்த்தத்திற்கு பிந்தைய அரசாங்கத்தின் நடத்தை ஓரளவு பாராட்டத்தக்க மட்டத்தில் உள்ளது. உதாரணமாக, உடைமைகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு அரசாங்கம் இழப்பீடு அங்கீகரிக்கும் விதம் பாராட்டுக்குரியது. அனர்த்த முகாமைத்துவம் குறித்து மிகவும் விஞ்ஞானபூர்வமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறது. வெள்ளம் அல்லது மழை வரும்போது ஊடகவியலாளர் மாநாடுகளில் அத்தகைய தருணத்தை முன்கூட்டியே எவ்வாறு நிர்வகிப்பது, அனர்த்த நிகழும் தருணத்தை எவ்வாறு நிர்வகிப்பது என்று அந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்களுக்கு ஆலோசனை வழங்கிய ஒரு அரசியல் குழுவாக இவர்கள் காணப்பட்டனர். அவ்வாறு இருக்கையில் ஆட்சியமைத்த பின்னர் அனர்த்த முகாமைத்துவம் என்ற துறைக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கியத்துவம் என்ன? முன்வைக்கப்பட்டுள்ள 2 வரவு செலவு திட்டங்களிலும் அனர்த்த முகாமைத்துவத்துக்கு வழங்கிய முக்கியத்துவம் என்ன? அரசாங்கம் தகவல்களை வெளிப்படுத்த வேண்டும். எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்படாமல் தடுக்கும் நோக்கத்துடனேயே நாங்கள் இந்த தெளிவுபடுத்தல்களை கோருகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அனர்த்த பேரழிவு சம்பவத்தை பயன்படுத்தி அனுர அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எவ்வித சூழ்ச்சிகளிலும் ஈடுபடாது என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டை 5 வருடங்களுக்கு ஆள வேண்டும். தமது பொறுப்பை நிறைவேற்றாமல் அவர்கள் தப்பிச் செல்ல முடியாது. நாங்கள் இந்த ஆட்சியை கவிழ்க்க சூழ்ச்சி செய்யவில்லை. அதற்கான உத்தரவாதத்தை நாம் வழங்குகின்றோம். கடந்த 1 வருடமாக நாம் எவ்வித பேரணியையும் நடத்தவில்லை. நாசகார செயலிலும் ஈடுபடவில்லை. ஆனால் தேசிய மக்கள் சக்தி எதிரணியில் இருந்திருந்தால் இந்த அனர்த்த நேரம் என்ன நடந்திருக்கும் என்றும் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். பேரிடரால் யாழ்ப்பாணத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிதி உதவியில் மோசடிகள் ஏதேனும் நடைபெற்றிருந்தால் அது தொடர்பில் உடனடியாக யாழ் மாவட்ட செயலகத்தில் 30ஆம் இலக்க அறையில் இயங்கும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்திற்கு அறிவிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரிடரால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு வழங்கப்படும் 25,000 நிதியுதவி பெற தகுதியானவர்கள் என தெரிவானோரின் பெயர்களடங்கிய விவரம் புதன்கிழமை முதல் பிரதேச செயலக ரீதியாக காட்சிப்படுத்தப்பட உள்ளன. அவற்றினை எவரும் பார்வையிட முடியும். அவ்வாறு பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட எவரேனும் ஒருவரின் பெயர் இணைக்கப்படாது இருந்தால் அல்லது தவறான வழியில் எவரேனும் ஒருவரின் பெயர் இணைக்கப்பட்டு இருந்தால் ஆதாரங்களுடன் அவை தொடர்பில் தமக்கு அறிவிக்குமாறு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர் யாழ் மாநகர சபை உறுப்பினர் எஸ் கபிலன் அறிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை வழங்குதல் மற்றும் பாதுகாப்பு முகாம்களை நடத்தி வரும் செயற்பாடுகளில் தொடர்ச்சியாக கிராம உத்தியோகத்தர்கள் மீது அரசியல் அழுத்தங்களை பிரயோகிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நிவாரணம் வழங்குவதில் தொடர்ந்து கிராம உத்தியோகத்தர்களுக்கு அழுத்தம் கொடுப்பார்களாயின் விருப்பமின்றியேனும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய நிலை உருவாகலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கம் நிவாரணம் வழங்கும் செயற்பாடுகளையும் துரிதப்படுத்தியுள்ளது.
எனினும் உரிய தரப்பினரிடம் நிவாரணங்களை கொண்டு சேர்க்கும் செயற்பாட்டில் கடந்த காலங்களை விட இம்முறை அரசியல் தலையீடுகளால் கிராம உத்தியோகத்தர்கள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர். நாடு முழுவதும் அவ்வாறு அரசியல் அழுத்தங்களை தாம் எதிர்கொண்டதாக கிராம உத்தியோகத்தர் சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நாடு பேரழிவை சந்தித்துள்ள இந்த நேரத்தில் தொழிற்சங்க நடவடிக்கை மீது கவனம் செலுத்த நாம் தயாராக இல்லை. எனினும் நிவாரணம் வழங்குவதில் தொடர்ந்து கிராம உத்தியோகத்தர்களுக்கு அழுத்தம் கொடுப்பார்களா ஏன் விருப்பமின்றியேனும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய நிலை உருவாகலாம். பேரழிவு காலங்களில் அரசாங்கம் வேறு விடயங்களில் ஈடுபட வேண்டும். பிரஜாசக்தி என்ற இந்த புதிய திட்டத்தை பேரழிவு நிவாரணத்துக்காக பயன்படுத்த வேண்டாம். பல மாவட்டங்களில் பிரஜாசக்தி அதிகாரிகளும் அரசியல் அதிகாரிகளும் இந்த நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு கையொப்பமிட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தில் பதுளை மாவட்ட செயலாளரே கடிதம் அனுப்பியுள்ளார். 25,000 ரூபாய் வழங்கும் விடயத்தை அரசியல் அதிகாரிகளிடம் சொல்லி பரிந்துரைகளை பெற முயன்றால் கிராம உத்தியோகத்தர் கடமைக்கு இடையூறு ஏற்படும். இதுவரை கிராம உத்தியோகத்தர் சுயமாகவே செயற்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார்.